கேளு. ஏன்மா எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு? நீ உடன்பிறப்பு தாய் தந்தை உன் சுற்றத்தார் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார் மகனே. ஒரு பக்கம் நான் தான் இருந்து காப்பாத்திட்டு வரேன். ஆனா உன்னை நம்பல, உன்னை ஏளனம் பண்றாங்க. உன் தாய் உதாசனப்படுத்தினான். லாவண்யாவை கட்டுனதுனால அவங்களுக்கு பிடிக்கல, அந்த குழந்தைய பிடிக்கல. அதுவும் ஒரு தெய்வம், அது தெய்வத்துக்கு சமம். என் முனீஸ்வரன், எனக்கு பாதுகாப்பா இருக்கிற முனீஸ்வரன், அதுக்கு பேரு தானே தெரியுமா மகனே? அது தெரியுமா உனக்கு? முனீஸ்வரனோட குழந்தை அது. அதை அழிக்கணும்னு பார்த்தாங்க, அதை காப்பாத்தி ஒரு கரை சேர்த்து வச்சிருக்கேன். அந்த குழந்தையால உங்க குடும்பத்துல பிரச்சனை, அதுக்காக தான் நீ எடுத்துன்னு போய் அதை ஏதோ ஒரு இடத்துல விட்டுருக்க. ஆனா நல்லா இருக்கும், நாங்களாம் துணை இருக்கிறோம். இப்ப என் தங்கைய மேல இறக்கிருக்காரா, என் மகன் இறக்கிருக்காரா? என் தங்க வந்தது தெரிஞ்சுதா உனக்கு? நீ என்ன வீடியோ பார்த்திருந்தியோ அதே தேடி ஒரு மகனே. என் மகாராஜா, என் மகனை நம்பு மகனே. என் மகன் என்ன சொன்னானோ அதுதான் நடக்கும். என் மகன் என்ன சொல்றதோ அதுதான் நான் செய்வேன். எனக்கு தனிப்பட்ட முறையில இது பண்ண மாட்டேன். என் மகன் இந்த அருங்கிலி அதுக்குதான் ஓடியாருது, அண்ணா அண்ணான்னு ஓடியாருது. என் மகன் அதான் உன் உடன்பிறப்பு தான், உன் தாய் தந்தை தான், உன் ரத்த சம்பந்தப்பட்டவங்க தான். வேற ஜாதி பொண்ணு, இன்னொருத்த பொண்டாட்டி, இதெல்லாம் நடந்துதா? பேச்சுவார்த்தை நடந்துதா? அதெல்லாம் யாரு? அந்த பொண்ணு கும்பிடுற சிவனை கும்பிடுது, பிரதோஷத்துக்கு விழுத இருந்து சாமி கும்பிட்டு ஒன்னொன்னு செஞ்சு. உள்ள யாரோ ஒருத்தர் போக வேண்டியது காப்பாத்திருக்கேன்ல. எப்படி காப்பாத்தினாங்க? உங்க அம்மா காப்பாத்தினாங்களா? சங்கரி அம்மா காப்பாத்தினாங்களா? சங்கரி அம்மா காப்பாத்தல. சங்கரி அம்மா அந்த உந்துதல் பண்ணி அவ பெத்த புள்ள அவ்வளவு பேச்சு பேசி ஓடு ஓடுன்னு ஓடி போன் மூலியமா சொன்னாங்க அவளுக்கு. அவளை கையில கொடுத்தா வரணும்னு நினைச்சா, ஆனா பேச முடியல. அவ கொடுத்துருக்கா, அவ கொடுத்து காப்பாத்திதான் இப்ப என் மகன் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கா. அவதான் அங்காளம்மா தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறதே எங்க அவதான். உங்க அம்மா சங்கரி எல்லாம் கிடையாது, அங்காளம்மா தான் உங்க கூடயே இருந்து மகனுக்கு பிரச்சனை 4 நாள் போகுது தீர்த்து வைக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. நீ என் மகன் என்ன சொல்லுதோ அது மாதிரி நட. என் தங்க இருக்கா, என் மகன் என்ன சொல்லி கொடுக்குதோ அது மாதிரி பண்ணு. போயிட்டு அது என் மகனை கேளு, என் மகனுக்கு தான் தெரியும். என்கிட்டயா வந்தது எனக்கு தெரிஞ்சது, அதான் என் மகன் ஆக்ஷன் இல்லை. நம்மளால செய்ய முடியாது, என்னையே ஏழமா பேசுறாங்க. மகன்கிட்ட கூட்டிட்டு போவோம் தான் கூட்டிட்டு வந்து. எங்க மாமியார்லாம் எங்க கூட பேசுறாங்க, நல்லதா பேசுறாங்களா இல்ல ஏதோ ஒரு வன்மத்தோட பேசுறாங்க? அது உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசுறாங்க மகளே. வாயில இருந்து வர வார்த்தை மனசுல இருந்து வரல. நீ அந்த இடத்தையே மாத்து மகளே, நீ இடமே வேணாம் மகளே. நல்லபடியா இருப்பீங்க, நல்லா பேரும் புகழோட இருப்பீங்க. சாமி